would, could and should. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட், பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா பாஸ்டில் ஒரு விஷயம் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பேன்னு சொல்லும் போது நம்ம அங்கே would யூஸ் பண்ணணும். இதுவே அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது, சரி நான் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எபிலிட்டியாக சொல்கிறீங்கல்ல, உங்களால் அங்கே பண்ண முடிஞ்சுமே நீங்கள் அதை பண்ணல, அந்த டைமில் நம்ம அங்கே could யூஸ் பண்ணுவோம். இதுவே பண்ணியிருக்க வேண்டும், நான் ஷியோராக பண்ணியிருந்திருக்கணும், பண்ணாமல் விட்டது ஏன் மிஸ்டேக் தான், பண்ணியிருக்கணும் அப்படிங்கும் போது அங்கே நம்ம should யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் அட்டன் பண்ணியிருப்பேன், அங்கே இன்டர்வியூ போகிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அங்கே நம்ம would. ஸோ ஐ would have attended. நெக்ஸ்ட், அங்கே இன்டர்வியூ போனது எனக்கு தெரிஞ்சது, பட் நான் பண்ணல, பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு எபிலிட்டியாக சொல்லுவோம் இல்லையா, சொல்லப்போனால் ஒரு ரிக்ரெட்டாக கூட நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அங்கே நம்ம could யூஸ் பண்ணோம். ஸோ I could have attended. நெக்ஸ்ட், நான் அட்டன் பண்ணியிருக்க வேண்டும், அங்கே இன்டர்வியூ போனது எனக்கு தெரிஞ்சது, நான் தெரிஞ்சுமே பண்ணல, பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே நம்ம should யூஸ் பண்ணணும். ஸோ I should have attended. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பண்ணியிருப்பேன்னா would, பண்ணியிருக்கலாம்னா could, பண்ணியிருக்க வேண்டும்னா should. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். மறக்காமல் நம்மளோட இங்கிலீஷ் கஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். English Cafe. We present you the perfect English.